வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினம் நீர் வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினம் நீர் வணைந்திடுமே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஓய்வு நாளின் காலையில் இந்த பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரமாக படிக்கிறோம், தியானிக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து பரம்பிதாவே, ஆமென். நாம் உட்காருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர், அவர் உயர்ந்தவர், அவர் மேன்மையுள்ளவர், மகத்துவம் உள்ளவர். அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து நம்மளை வாழ வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்ம கூடயே இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறார். அவர் நம்மளுக்கு வழியாய் இருக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படி தான் நம்ம நடக்க வேண்டும். அவரே வழியாய் இருக்கிறார். ஆகவே உலக பிரகாரமான ஜனங்கள் சொல்லுகிற வழியில போகக்கூடாது. அதனால நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் என்ன வழி சொல்லுகிறாரோ அதன்படி நடக்கும்போது நம்மளுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுத்து பரலோகத்தை கொண்டு சேர்த்துகிறார். அல்லேலூயா. ஆகவே நானே வழியும், அவருதான் நம்மளுக்கு வழி, சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஆண்டவரே நம்மளுக்கு சத்தியமாய் இருக்கிறார். அவரே நம்மளுக்கு வார்த்தையாக இருக்கிறார். ஆகவே அந்த சத்திய வேத வசனத்தின்படி நம்ம நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவேதான் அதன்படி நம்ம நடக்கலைன்னு சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழணும்னு சொன்னால், நம்ம பிழைக்கணும்னு சொன்னால், நம்ம குடும்பமாக நல்லா இருக்குன்னு சொன்னால், பிள்ளைகளோட பேர பிள்ளைகளோடு 128ஆம் சங்கீதம் அப்படியே நம்ம வாழ்க்கையில் பலிக்கணும்னு சொன்னால், உண்மையாலுமே நம்ம ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அவரே வழியாம் சத்தியம், நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார், நம்மளை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார், நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார், நம்மளை போஷிக்கிறவராக இருக்கிறார், நம்ம கூடையே இருக்கிறவராக இருக்கிறார். எங்கே போனாலும், எங்கே வந்தாலும், எங்கே நின்றாலும், எதை செய்தாலும், எதை பேசினாலும் ஆண்டவர் நம்ம கூடையே இருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம ரொம்ப ஆண்டவருடைய காரியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வழிகளை அவர் அற்புதமாய் அதிசயமாய் நம்ம வழிகளை அவர்
நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் என்னுடைய பிரசங்கத்தினுடைய இது என்கிற வார்த்தை, அல்லேலூயா, வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை. அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு யார் யார் கீழ்ப்படுகிறாங்களோ ஆண்டவர் அவங்களை அந்த வார்த்தையின் பிரகாரமே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கங்க. இந்த நாள் இந்த வாரத்தின் தியானம் நம்ம படிங்க. ஆமென். சங்கீதக்காரர் தாவீது 150 சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். இந்த முதல் சங்கீதம் யாருக்கெல்லாம் மனப்பாடமாக தெரியும்? ஏதோ ஒரு சிலர் கை தூக்குறீங்க, பரவாயில்ல. ஆனால் கண்டிப்பாக அந்த 1ஆம் அதிகாரம் கண்டிப்பாக நம்ம மனப்பாடம் பண்ணி ஆகணும். அதே மாதிரி சங்கீதம் 20ஆம் அதிகாரத்தை மனப்பாடம் பண்ணி ஆகணும். 23ஆம் அதிகாரத்தை மனப்பாடம் பண்ணி ஆகணும். 46ஆம் சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணி ஆகணும். 91ஆம் சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணி ஆகணும். 121ஆம் சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணி ஆகணும். அப்படியா ஒரு 7 சங்கீதம் பூராம அந்த அதிகாரத்தை நம்ம மனப்பாடமாக வச்சுட்டோம்னா, அந்த வசனங்களை சொல்லி சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கிறீங்க, என்னை வழி நடத்துங்க. நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, உன் பக்கத்தில் 1000 பேர், என் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பாய், நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அந்த வசனம். இப்படி எனக்கு ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, இந்த வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும் ஆண்டவன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த வார்த்தையின் பிரகாரமே ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. அப்போ நம்ம வசனங்களை தெரியாமல் இருந்தோம்னா ஒன்றுமே செய்ய முடியாது. சங்கீதம் 121 சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த வசனம் தெரிஞ்சிருந்தா தான் சொல்லி ஜெபம் பண்ண முடியும். ஆண்டவர் உம்முடைய பண்டசாலையிலேருந்து எனக்கு ஆசீர்வாதத்தை அனுப்புங்க. நான் மனுஷங்கிட்ட போய் கையேந்தக்கூடாது, மனுஷனை நாடி தேடி போகக்கூடாது, என்னை கடனாளியா வச்சிடாதீங்க, அதனால உம்முடைய பண்டகசாலையை தரங்க அப்படின்னு சொல்லுவோம். மனுஷன் மனுஷன் கொடுத்தானா ஒரு கையில் தான் கொடுப்பான், ஒரு இந்த கையளவு தான் கொடுப்பான். ஆனால் ஆண்டவர் கொடுத்தாருன்னா நிரம்பி வழியும்படி சரிந்து விழும்படி ஆண்டவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அப்பேற்பட்ட ஆண்டவரை நம்ம தெய்வமாக வைத்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். அப்போ பாருங்க, ஆண்டவருடைய வேதத்தில், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமாம், கர்த்தருடைய வேதத்தில் நம்ம என்ன செய்யலாம்? இரவும் பகலும் ஆண்டவர் மேலே நம்மளுக்கு ஒரு பிரியம் இருந்தால் தான் நம்ம இரவும் பகலும் படிக்க முடியும். ஆண்டவர் மேலே பிரியம் இல்லைன்னா நம்ம வேதத்தை தொடமாட்டோம், என்னதான் சொன்னாலும் எடுபடாது. அப்போ அதே மாதிரி நம்ம உலக வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒருத்தர் நம்மளுக்கு பிடிச்சிச்சுன்னா தான் அவங்ககிட்ட வாங்க வாங்க நல்லா வாய் நிறையா பேசுவோம், வரவேற்பு கொடுப்போம், வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுப்போம், எல்லாமே செய்வோம். பிரியம் இல்லைன்னா செய்ய மாட்டோம், இருக்கிறத ஒழிச்சு வச்சுருவோம். சாப்பிட்டு இருப்போம், உடனே இருங்க பிரதர் வரேன்னு சொல்லி போட்டு சாப்பாட்டை கொண்டு வச்சு போட்டு பேசுவாங்க. அப்படியெல்லாம் சூழ்நிலை இருக்குது. அதனால இந்த வேதத்தை படிக்கிறது சாதாரணமாக படிக்க முடியாது. படிக்கிறதுக்கு பிசாசு விடமாட்டான். படித்தா நம்ம ஜெயிச்சிடுவோம், அது அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால் கண்டிப்பாக பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அதனால் நம்ம கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் எப்படி? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். எல்லாரும் பாக்கியவான் ஆக முடியாது. நம்மளுக்கு கொஞ்சம் வருமானம் வந்தாலும் அந்த ஆண்டவர் அதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது என்னன்னா,
அது நம்மளுக்கு வந்து நம்ம வருமானம் கம்மியாக இருந்தாலும் கூட ஆண்டவர் அதை நிறைவாய் காட்டுகிற தேவனாக இருக்கிறார். பல மடங்கு ஆண்டவர் நம்மளுக்கு அதை காட்டுகிற தேவனாக இருக்கிறார். அந்த கொஞ்சம் தான் சம்பாதிப்போம், அந்த மாதம் பூரா நம்மளுக்கு அந்த வருமானத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து மீதி எடுத்து வைக்க வேண்டிய அளவுக்கு ஆண்டவர் நம்ம வருமானத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதான் சங்கீதக்காரர் தாவீது சொல்றார், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். நம்ம சம்பாதிக்கிற வருமானத்தை நம்ம தான் சாப்பிடணுங்க. வட்டிக்காரன் ஃபைனான்ஸ்காரன்லாம் சாப்பிடக்கூடாது, டாக்டர் சாப்பிடக்கூடாது, வக்கீல் சாப்பிடக்கூடாது, சம்மந்தம் இல்லாதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்போ அங்கே ஆசீர்வாதம், ஆண்டோடைய ஆசீர்வாதம் இல்லை. அதனால தான் உங்களுக்கு என்ன ஆகுது, வருமானம் செதறுது, எங்கெங்கேயோ போகுது. ஆண்டவருக்கு கொடுக்கறத நம்ம சரியாக இருக்கணும். ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துங்கன்னு. இதெல்லாம் ஆண்டவருடைய காரியங்கள். நம்ம சரியாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை அபிரவதமாக உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். ஆகவே ஆண்டவர் வசனத்தின்படி நம்ம நடக்கணும். அப்படியா நடக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். இயேசு நம்மை கைவிட மாட்டார், இயேசு நம்மை கைவிட மாட்டார். கடும்புயல் வரினும் பெருங்காற்று வீசினும் அவர் நம்மை கைவிட மாட்டார். இயேசு நம்மை கைவிடவில்லை, இயேசு நம்மை கைவிடவில்லை. கடும்புயல் வந்தது, பெருங்காற்று வீசிச்சு, அவர் நம்மை கைவிடவில்லை. இயேசு நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆமாம். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவருடைய வேதத்தை, கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார். துன்மார்க்கர் நியாய தீர்ப்பு, பாவிகள் நீதிமன்ற சபையில் நிற்பதில்லை. கர்த்தரின் நீதிமன்றின் வழி அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ வழியும். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னா, வேதத்தை படிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாராமா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாருங்க, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, வாய்க்கால் வழியாய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செடி கொடி மரங்கள் எப்படி செழிப்பாய் பசுமையாய் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை ஆண்டவன் நடத்துவார். அல்லேலூயா. நீர்க்கால்களின் வழியாய், நீர்க்கால் வழியாய் இருக்கக்கூடிய மரம் செடி கொடியெல்லாம் வாடி போய் இருக்குமா? செழிப்பா இருக்கு. வேதத்தை படிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். செழிப்பை காட்டுகிறார், உயர்வை காட்டுகிறார். நம்மளை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நம்ம குடும்பத்தை நடத்துவார். ஆமாம். அதனால ஆண்டோட வேதத்தை அனுதினமும் நம்ம படிக்கணும். நல்லா அது மேலே நம்மளுக்கு ஒரு தாகம் வேணும் படிக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட மனுஷனை தான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, தன் காலத்தில் தன் கனியை தந்துன்னா அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த நாளுக்கு அந்தந்த தேவைகளை ஆண்டவர் நம்மளுக்கு சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால நம்ம எங்கேயுமே அங்கே போகணும் இங்கே போகணும் அதை செய்யணும் இது சின்ன அவசியமே இல்லை. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் போட்டு ஆண்டவரேன்னு கூப்பிடும்போது ஆண்டவர் நம்ம பக்கமாய் வருகிறார். அல்லேலூயா. ஆமாம். நம்ம முழங்கால் போடலைன்னா எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் போட்டு நம்மளுடைய பிரச்சனைக்காக நம்முடைய காரியங்களுக்காக ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடணும், வேதத்தை படிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும். இப்படியாய் நம்ம இருக்கணும். அப்படியா இருக்கிற பிள்ளைகள் மேல் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தீர்க்கிறார்கள். ஆமாம், தன் காலத்தில் தன் கனியை தந்து
இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். எப்படிங்க? இலையுதிராதிருக்கிற மரம். அந்த மரம் எப்பவுமே செழிப்பா இருக்கும். 4 பேர் வந்தாங்கன்னா அதில் இலைப்பாரி கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போகலாப்பா, ரொம்ப ஒரு வெயிலேருந்து ஒரு மனுஷன் வர்றான்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுவாங்க? சரி, இந்த மரத்துக்கடியில் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போகலாம், நம்மளுக்கு நல்ல ஒரு ரொம்ப அந்த டயர்டு தீங்க வரைக்கும் இருந்துட்டு போகலான்னு சொல்லி அந்த நின்றுட்டு போவான். நின்றுட்டு போய் அப்புறம் கடைசியில் மறுபடியும் தன்னுடைய பயணத்தை அவன் ஆரம்பிப்பான். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மற்றவர்களெல்லாம் நம்மக்கிட்ட நம்ம ஆசீர்வாதத்துக்காக நம்மக்கிட்ட நம்மளை ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நம்மளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் ஆண்டவர் மாற்றுவார். மற்றவங்க நம்மளை பார்த்து என்ன விஷயம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நம்ம நிழலில் அவங்கள தங்குவாங்களாமா. ஆமாம். ஏன்னு கேட்டால் நம்ம ஆண்டோட வேதத்தை படிக்கிறோம், அதை தியானிக்கிறோம், அதன்படி நடக்கும்போது ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாரு? வாய்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி தந்து இளையுதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் என்ன செஞ்சாலும் வாய்க்கும். அவன் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆண்டவர் கூட இருந்து என்ன பண்ணுவார்? அதை பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார். அதில் ஒரு வேலை செய்கிற வேலையில் ஒரு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம அங்கே இங்கே போக வேண்டாம். ஆனால் ஆண்டவருக்கு நம்ம அப்படி வார்த்தைக்கு மாதிரி நம்ம பிடிச்சி அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? செழிப்பாய் மாற்றுகிறார். மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்கிற கரங்களாய் மாற்றுகிறார். அப்படியாய் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறார்? அப்படியாய் மாற்றி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே எல்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்குதுங்க. ஆசீர்வாதம் ஆண்டவர்கிட்ட இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருடைய சத்தியத்தை நம்ம அதன்படி நடக்கும்போது அந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் வரிசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமாம். வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை இளையோர மரத்தை அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கார். நீதிமான்கள் நியாயத்தீர்ப்பு, பாவிகள் நீதிமான சபையில் நிலை நிற்பதில்லை கர்த்தரின். ஆகவே இந்த இடத்துல சங்கீதத்தில் இந்த 2 பேர்த்தை குறிக்குது. நீதிமான குறிக்குது, பாவியை குறிக்குது. பாவிக்கு இருக்கக்கூடிய காரியம் என்ன, நீதிமான குறிக்கிற காரியம் என்னன்னு இருக்கு. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் வேதத்தை படிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கொர்நேலியு என்கிற ஒரு இராணுவ தளபதியை நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன செய்கிறாருன்னா, அவருக்கு எல்லா விதமான ஆசீர்வாதம் இருக்குது, எல்லா விதமான அதிகாரம் இருக்குது, எல்லா காரியம் இருந்தாலும் கூட ஆண்டவருக்கு பயந்திருந்தார். ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து இருந்து அவர் என்ன பண்ணார்? அனுதினம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். தான தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்படியாக செய்யும்போது உண்மையாலுமே அவர் மட்டும் இல்லை, அவர் குடும்பத்தார் அனைவரோடு செய்கிறார், பிள்ளைகளோடு செய்கிறார். அப்படியாக செய்யும்போது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். அந்த 1லேருந்து 5 வரைக்கும் படிங்க. இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்போ பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளை வேதத்தை படித்து ஜெபித்து ஆண்டவர் காரியமாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார்.
அப்பேற்பட்ட ஒரு எண்ணங்கள் நம்மளுக்குள்ள வந்து ஆண்டவர் நோக்கி நம்ம அனுதினமும் நம்ம ஆண்டவர் பிள்ளையா இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை வாழாக்காமல் தலையாக்குறார், கீழாக்காமல் மேலாக்குறார். அப்பந்தண்ணி ஆசீர்வாதத்தை கட்டளிடுகிறார், மென்மேல உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார், சகல ஆசீர்வாதத்துக்குள்ள வழி நடத்துகிறார். 4 பேர்த்துக்கு முன்னால நம்மளை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம சரியா இருக்கும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நம்மளை உயர்த்தி காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இப்பொழுது நம்ம ஏசாயாவை எடுத்துக்கொள்ளுவோம். ஏசாயா புஸ்தகத்தை எடுத்து வைங்க. நான் அதில் ஒரு சில வசனங்களை சொல்லும்போது நீங்கள் கவனமாக அதை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு அது நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதேயுங்கள், அவனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். எடுத்துட்டீங்களா? ஆமாம். அப்போ இந்த உலகத்தில் வந்து ஆண்டவரை தான் நம்பணும், ஆண்டவர் வார்த்தையை தான் நம்ம நம்பணும். எந்த மனுஷனையும் நம்பக்கூடாது. மனுஷன் வந்து இன்னைக்கு ஒன்று பேசுவான், நாளைக்கு ஒன்று பேசுவான், நாளைக்கு ஒன்று பேசிடுவான். இடத்த போல பேசுவான், ஆளை போல பேசுவான். நாக்கில் எலும்பில்லாத நாக்கு எப்படி வேணா பேசும். மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். அதனால் அந்த வசனம் அழகா சொல்லுது, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதீங்க, ஆண்டவரையே நம்புங்க, அவர் வார்த்தையை நம்புங்க, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வியாதி வந்துருச்சா ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பிரச்சனையா ஆண்டவர் வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சோர்வா ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டவர் நம்மளை எல்லா விதமான காரியத்திலிருந்து ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 40 எடுத்துக்கங்க. 29ஆம் அதிகாரம் 29, 30, 31 படிங்க. சோர்ந்து போகிறவருக்கு அவர் பெலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை பெருக செய்கிற தேவனாய் இருக்கிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற புதுபெலன் அடைந்து செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். அல்லேலூயா. ஆமாம். இந்த வசனமெல்லாம் மனப்பாடமாக வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக மனசனமாக வச்சுருக்கணும். வயசானவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப இது டானிக் மாதிரி. சோர்ந்து போவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருகச் செய்கிற தேவன். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற புதுபெலன் அடைந்து செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அவள் ஓடினாலும் இளைப்படையால், நடந்தாலும் சோர்வடையார்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அந்த வசனமெல்லாம் நம்ம இதயத்தில் இருந்தால் தான் நம்மளை ஆண்டவர் வழிநடத்துவோம். அந்த வசனம் அந்த நம்மளுக்கு சோர்ந்து போகிற நேரத்தில் ரொம்ப நம்ம அப்படியே என்னடா பண்ணுறது திக்குமுக்கு ஆடிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த வசனத்தை எல்லாம் சொல்லி நம்ம, ஆண்டவரே இந்த வசனமெல்லாம் இப்படி சொல்லியிருக்குது ஆண்டவரே, எனக்கு புது பலனை கொடுங்க அப்படின்னால நம்ம சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நிற்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு புது பலனை கொடுக்கிறார். நம்மளுக்கு ஆண்டவர் இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, அவரே நம்மளுக்கு பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். வேதத்தில் பார்க்கும்போது, புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது நம்ம சீமோன் பேதுரு என்ன பண்ணுறாரு, நைட்டும் பகலும் 2 நேரம் போட்டு மீன் பிடிக்கிறார். கடலில் போய் மீன் பிடிக்கிறார். ஆனால் அதே கடலில் தான் அவர் காலம் பூரா மீன் பிடிச்சி அவர் என்ன பண்ணுறாரு, காலத்தை மீன் பிடிச்சி அதை கொண்டுட்டு போய் விற்று காலத்தை ஓட்டுறாரு, அதை சம்பாதிக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, அந்த கடலையவே வத்தி போடும்படியான ஒரு காரியங்கள் நடந்துருச்சுங்க. அவர் எல்லாம் எங்கே மூளை முடுக்கலையெல்லாம் வலையை கொண்டே போடுறாரு, ஒன்றும் வேலையாக மாட்டேங்குது, ஒரு மீன் கூட அகப்பட மாட்டேங்குது. கடைசியில் என்ன பண்ணுற, ஆண்டவர் வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று. ஆமாம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம வலையை போடும்போது
அங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்ம எதிர்பார்ப்புக்கு மேலான ஒரு ஆசீர்வாதம், நம்ம எதிர்பார்ப்புக்கு மேலான ஒரு சந்தோஷம், சமாதானம், அந்த அளவுக்கு நிரம்பி வழியும்படி மற்றவங்களுக்கு நம்ம எடுத்து கொடுக்கும்படியாக ஆண்டவர் நம்மளை அப்படியாய் ஒரு ஆசீர்வாதம் உள்ள மனுஷனாய், மனுஷியாய், கருவியாய் ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆமாம். சும்மா ஏதோ சும்மா வசனத்தை படித்தா நம்மளுக்கு என்னடா வசனங்கிறாருன்னு சொல்லி, அந்த வசனம் வந்து ஜீவனுள்ள வசனமாக இருக்குது. அந்த வசனத்தை படிக்கணும். கேட்கறத மட்டும் இல்லை, நல்லா படித்து அதை தியானித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம். ஆகவே வந்து அந்த வசனங்களை நம்ம கை கொள்ள வேண்டும். ஏசாயா 41 அதிகாரம் 10, 11, 12, 13. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன், இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் லட்சியடையும்படி லட்சியடைவார்கள், உன்னுடைய வழக்காடுகிறவர்கள் படிங்க, போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருடைய வசனம் சொல்லுது நம்ம எதுக்கு பயந்தக்கூடாது. ஆண்டவர் நம்ம கூடயே இருக்கிறார், அவர் யுத்த வீரராக இருக்கிறார், ஜெயித்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், நம்மளை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார், நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய வசனத்தை நல்லா அடிக்கடி படிக்கணும். படித்து அதை தியானித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் வந்து கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவரே பெரியவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது ஆண்டு வார்த்தை நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஏசாயா 42, 16. இதெல்லாம் தெரிஞ்ச வசனம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன், சபைக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். குருடனை அறியாத வழியில நடத்தி அவர் தெரியாத பாலில் அழைத்து கொண்டு வந்து அவளுக்கு முன்பாக இருளை வெளிச்சம் ஆக்கி கோணலை செவ்வையமாக்குவேன். இந்த காரியத்தை அவர்களுக்கு நான் செய்து அவளை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. ஆமாம், குருடனை அறியாத வழியிலே நடத்தி தெரியாத பாயதலை அழைத்து கொண்டு வந்து அவனுடைய இருளை வெளிச்சமாக்கி கோணலை நேர்படுத்தி கரணமுடைய செவ்வைப்படுத்தி ஆண்டவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆமாம், நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து ஒரு குருடனை போல தான் இருக்கிறோம். எப்படி வாழ்கிறது, எப்படி பிழைக்கிறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, நாளைக்கு என்ன பண்ணுறது, நாளானைக்கு என்ன பண்ணுறது, பிள்ளைகளை எப்படி வளர்த்துறது, நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஆண்டவர் கையில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துடணும். நீங்கள் கொடுத்து நீங்களே பாருங்க ஆண்டவரேன்னு. பிள்ளைக்கு பின்னால் நீங்கள் சுத்த முடியாது, பிள்ளைகளை நீங்கள் போஷிக்க முடியாது. இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னு, இன்னைக்கு வருமானம் 8 இருந்தால் செலவு 10 ஓடிட்டு இருக்குது. இன்னைக்கு காலத்தில் நீங்கள் 1000 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா 5000 ரூபாய்க்கு செலவு நிற்கிதுங்க. அதனால வந்து நம்ம மூளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது. நம்ம மூளைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் தோத்துருவோம், ஜெயம் எடுக்கவே முடியாது. ஆண்டவரை கொண்டு நடுவில் நிறுத்துங்க, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க, நம்மளை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் அப்படி தான். எங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் முழங்கால் போடுவோம், உடனே வந்து வேதத்தை எடுத்து வச்சு ஆண்டவரே இந்த வசனம் இப்படி சொல்லுது, இந்த வசனத்தின்படி என்னை நடத்துங்கன்னு சொல்லி நான் வைராக்கியமாக ஜெபம் பண்ணதுனால இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை வந்து எந்த விதத்தில் எந்த குறைவில்லாமல் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், பிள்ளைகளெல்லாம் நல்லபடியாக படிக்க வச்சா, நல்லபடியாக கல்யாணம் கட்டி கொடுத்தோம். அப்புறம் அதே சமயத்தில் அவங்களுக்கு எல்லா காரியத்தையும் நம்ம எல்லாம் நல்லது கெட்டது எல்லாமே பார்த்தோம். கடன் இல்லாமல் ஆண்டவர் நடத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு கடன் 10 பைசா இல்லை.
அது மட்டும் இல்லை, ஆண்டவர் இன்றைக்கும் வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் எதை கேட்டாலும் கொடுக்கிறார். ஊழிய பாதையினாலும் ஆண்டவர் செய்கிறார். ஊழியத்துக்கு 1,00,000 ரூபா வேணுமா? அந்த நாள் ஆண்டவர் சமூகத்தில் நான் முழங்கால் போடும்போது ஆண்டவர் எங்கிருந்து என்ன பண்ணுறாருன்னு தெரியாது. அவர் பலகனையை திறந்து யார் யார் உள்ளத்தில் பேசுகிறாருன்னு தெரியாது. எல்லாம் வந்து அந்த ஊழியத்தை செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஜனங்களை எழுப்பி விடுவார். அல்லேலூயா. ஊழிய காரியம்னாலும் சரி, குடும்ப தேவைகளாலும் சரி, ஆண்டவர் சமூகத்தில் தான் போகணும். ஆண்டவர் வார்த்தையை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டவர் நம்மளை வந்து என்ன பண்ணுறார்? வாழாக்காமல் தலையாக்கிற தேவனாக இருக்கிறார். கீழாக்காமல் மேலாக்கிற தேவனாக இருக்கிறார். அதுதான் குருடனை அறியாத வழியை நடத்தி தெரியாத பாதையில் அழைத்து கொண்டு போய் அவனுடைய இருளை முதல்ல வெளிச்சமாக்குறார். அவங்ககிட்ட இருக்கிற என்னென்ன அவங்ககிட்ட வந்து அவனுக்குள்ள இருள் இருக்குது, ஆண்டவருடைய வெளிச்சம் வரல. அப்போ அவனை என்ன பண்ணுறாருன்னா, சரியா அந்த இருளை எல்லாம் எடுத்து, இருளுங்கிற காரியம் வந்து அவன் முன்னேற முடியாமல் என்னென்ன காரியம் இருக்குது அதெல்லாம் இருள் தான். அவன் வாழ்க்கையில் ஜெயம் எடுக்க முடியாத காரியம் என்னென்ன இருக்குது அதெல்லாம் வந்து உங்களுக்கு இருள் தான். நம்ம எதுலையோ போராடிட்டு இருக்கோம்ல அதெல்லாம் இருள் தான். இதில் எந்த இருளையெல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டு அவர் வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு நம்மளை நடத்துகிறார். அலையிலே இருளை வெளிச்சமாக்கி நம்மகிட்ட இருக்கிற எல்லாம் கோணலான காரியம் என்னென்ன கோணல், தேவையில்லாத யோசனைகள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத வழியெல்லாம் போகும்ல, அதுதான் கோணலான வழி. கோணலான வழி ஆண்டவர் நேர்படுத்துவார். கரடு முரடான பாதை, நம்மகிட்ட இருக்கிற என்ன கரடு முரடான எண்ணங்கள், சுபாவங்கள், என்னென்ன காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் எது இருந்தாலும் அதெல்லாம் சரிப்படுத்தி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கைவிடாத பாதுகாப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை தேடுகிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய வசனத்துக்கு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வந்து எல்லாம் நமக்கு சாதகமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவரை வந்து நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் மறுபடியும் தீடையும் தேடுங்கள், உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஆண்டவர் வசனம் சொல்லுது. ஆமாம், ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் பூரா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான வசனங்களாக இருக்குது. அந்த வசனத்தெல்லாம் வீட்டில் போய் படித்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை இதெல்லாம் சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணணும். சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளை ரொம்ப அபிரமிதமாய் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா எடுங்க, நான் ஒரு 43ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் படிங்க. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது, நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுப்பேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நான் உன்னை சிநேகிப்பேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் ஜீவனுக்கீடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, உன்னுடனே இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கே நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைக்காதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரனையும் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து என் குமார்த்திகளும் நான் என் மகிமைக்கென்றே சிருஷ்டித்து
உருவாக்கி படைத்த என் நாமத்துக்கு நாமந்தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அப்புறம் பாருங்க, நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி நீங்களும் நான் தெரிந்து கொண்டேன் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவனில்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. அல்லேலூயா. ஆமா, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. ஆண்டவர் தான் ஆண்டவர் தான் எல்லாமே. அவர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. ஆமாம், 11ஆம் வசனத்தில் சொல்லி. அப்போ அதற்கு பின்னால் நிறைய காரியங்கள்லாம், நிறைய வசனங்கள்லாம் இருக்குது. அதனால் நம்ம என்ன சொன்னால், அவர் இல்லாமல் நம்ம ஒரு அணு அசையாது. ஆமாம், அவர் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். ஆமாம், நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவருக்கு தெரியாமல் நடக்காது. அதுக்குன்னு நம்ம அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அதாயிடுச்சு, இதாயிடுச்சு நம்ம யோசிக்கிறதுக்கே இடமில்லை, சிந்திக்கிறதுக்கே இடமில்லை. ஆண்டவர் வைக்கிறவனை வைப்பார், எடுக்கிறவனை எடுப்பார், தட்டுகிறனை தட்டுவார், கொட்டுகிறனை கொட்டுவார். எல்லாம் பண்ணுறதுக்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. நீங்களே நானும் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோன்னா ஆண்டோட சுத்த கிருபை. அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை இந்த அளவுக்கு வச்சிருக்கிறார். அதுக்கு ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம் போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம வாழ்க்கை ஆண்டவர் கையில் நம்ம ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது, யாரையும் நோக முடியாது. எல்லாம் அவருக்கு தெரியும். உன்னை எப்படி நம்மளை ஒவ்வொருத்தரும் எப்படி நடத்தணுங்கிறது அவருக்கு தான் தெரியும். தேசத்தை எப்படி நடத்தணுங்கிறது அவருக்கு தெரியும். எந்தெந்த தலைவர்களை கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும். மனுஷனுடைய எண்ணமெல்லாம் வீண். அதான் நான் முதலே சொன்னேன், மனுஷனுடைய நம்மளுடைய மூளைக்கு முக்கியம் கொடுத்தவே கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான் முக்கியம் கொடுக்கணும். அதுதான் நம்மளை ஆற்றும், தேற்றும், அரவணைக்கும், பாதுகாக்கும், ஆசீர்வதிக்கும், நம்ம கூடயே இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் போடுறீங்கள, அந்த ஒரு சின்ன காணிக்கை தான். ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார். ஆனால் ஒரு சிலர் சொன்னாங்க, என்ன இப்படியெல்லாம் திடீர்னு ஆயிரக்கணக்கில் தேவைப்பட்ட செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, மேல்நாட்டிலேருந்து உங்களுக்கு ஒரு பணம் கிணம் வருமோ அப்படின்னு கூட ஒரு சிலர் பேசியிருக்கிறாங்க. ஆனால் மேல்நாட்டுக்கு இன்னும் அது எங்கே இருக்குன்னே தெரியும். எங்கேருந்து பணம் வருது, என்ன போகுதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது. எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியாது. அதனால் ஆண்டவர் சிறுமந்தையை பயப்படாதீங்கிறாரு. சின்ன கூட்டத்தை தான் பார்த்து ஆண்டவர் பயப்படாதுன்னு சொல்கிறாரு. அதனால் ஆண்டவர் எல்லா காட்சியும் நேர்த்தியாய் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவ்வப்போது ஆண்டவரை போய் பிடிச்சோன்னா போதும், அந்த ஆண்டவருடைய மரத்தை போய் பிடிச்சோன்னா அப்படி மடமடன்னு கீழே விழுகும். உடனே எடுத்துகிட்டு போவேன். ஆண்டவரே, எல்லா ஊழியக்காரன் காரில் போயிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு கார் வேணுமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு காரை கொடுத்தாரு. அது சின்ன காரோ பெரிய காரோ பழைய காரோ அதெல்லாம் நம்மளுக்கு கணக்கில்ல. ஆண்டவர் ஒரு கார் கொடுத்தாரு. அந்த கார் இன்னைக்கு எங்களுக்கு ஊழியத்துக்கும் குடும்பத்துக்கும் ரொம்ப பிரயோஜனமாக வச்சிருக்கிறார். நிறைய பேர் சொன்னாங்க, என்னங்க இந்த காரை மாற்றிருங்கன்னு சொன்னாங்க. பழைய காராக இருக்குதுங்க, மாற்றிருங்கன்னு சொன்னாங்க. இது ஆண்டவர் கொடுத்த காரப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால், இதை போட்டுட்டு வாங்குறது ரொம்ப பெரிய காரியம் இல்லை, வாங்கிடலாம். அப்போ நான் சொன்னேன், இது வரைக்கும் நாங்கள் பெங்களூருக்கே 10-15 ட்ரிப்பு போயிட்டோம், கோபி போயிட்டோம், எங்கெங்கே போனோமோ, மெட்ராஸ் போனாலும் போகலாம், மதுரை போனாலும் போகலாம், எல்லாத்துலேயும் போனாலும் போகலாம். வண்டி கீ போட்டு உடனே ஸ்டார்ட் ஆகும்.
இன்னும் எங்களை வந்து அந்த காரு வந்து எங்கேயுமே நடு ரோட்டில் போய் வெட்கப்படுத்தினதே நான் இன்னும் நாங்கள் இது பண்ணதே இல்லை. அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து பார்க்கறதுக்கு வந்து சின்ன காரு, ஆனா வந்து அது பெரிய வேலை செய்தது. எங்களை வெட்கப்படுத்தவே இல்லை. அது ஆண்டவர் கொடுத்த கார். அப்புறம் நான் என்ன ஆண்டவரே, எல்லாரும் வந்து எல்லாம் ஃப்ளைட்டில் பறக்கிறாங்க ஆண்டவரே, எல்லாம் எல்லாம் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள்லாம் என்னமோ எல்லாம் நாடு விட்டு நாடு போகிறாங்கன்றாங்க. எனக்கு என்ன பிளைனில் போகிறதுக்கு ஆசை இல்லையே ஆண்டவரே. நான் பிளைனில் போகிறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது. நீங்கள் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் ஆண்டவரேன்னு சொன்னோன்னே, ஆண்டவர் அப்படியா மகனே அப்படின்னு சொல்லி போட்டு பிளைனில் போகிறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். கணவன் மனைவியாக 2 பேரும் சேர்ந்து போனோம். 18 நாள் வெளியில் இதில் போய் ஊழியம் செஞ்சுட்டு, வெளிநாட்டில் ஊழியம் செஞ்சுட்டு அங்கேருந்து வந்தோம். 4.5 மணி நேரம் ஃப்ளைட்லேயே பறந்தோம். இரவில் 4.5 மணி நேரம் பகலில். அதனால வந்து ஆண்டவர் வந்து வெளிநாட்டுக்கும் ஆண்டவர் கொண்டு போயிட்டார். படிப்பறியாத என்ன பேச தெரியாத பேதை, ஆனால் ஆண்டவர் வந்து பெரிய காரியங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். இன்னைக்கு யார்கிட்டையும் நான் இன்னும் போய் 5 கொடு 10 கொடுன்னு சொல்லி கையே அந்த ஆண்டவர் விடவே இல்லை. ஆண்டவருக்கு மகிமையாக வந்து நான் வந்து மற்றவங்களுக்கு தான் இன்னும் நான் கொடுத்துட்ருக்கிற வழியை நான் வந்து இன்னும் இது வரைக்கும் ஆண்டவர் வந்து என்னை மற்றவங்கிட்ட கையேந்த ஆண்டவர் விடவே இல்லை. ஆனால் வந்து ஏன்னு கேட்டால் ஆண்டோடைய வார்த்தையை பிடிச்சி நான் வந்து ஜெயம் பண்ணுவோம். 2 பேரும் ஒரு வியாதி வந்தாலும் அப்படி ஜெயம் பண்ணுவோம். ஒரு கஷ்டம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், லாபம் வந்தாலும், எது வந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் வந்து முழங்கால் போட்டு, ஆண்டவரே நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே, நீங்கள் தான், நான் உங்களை நம்பி தான் இருக்கிற ஆண்டவரே, எனக்கு யாரும் இல்லை, அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, யாருமே இல்லை, எல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார், அந்த உடனே அந்த ஜெபத்தை கேட்பார். அது எதுக்குன்னு வசனத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணுவார். ஆண்டவர் பெரிய காரியங்களை இன்னைக்கு ஆண்டவர் நோய் நொடி இல்லாமல் ஆண்டவர் வச்சிருக்கிறார். வயசு 70 போகுது. இன்னும் 3 பேர்த்து தூக்கிட்டு போயிடும் நான் அப்படியே அல்லாக்கா வண்டியில் வச்சு. ஆண்டவர் அப்பேற்பட்டார் காண்டாமிருகத்தினுடைய பலனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். அதனால் ஆண்டவரே பெரியவராக இருக்கிறார், உயர்ந்தவராக இருக்கிறார். எனக்கு செய்கிற ஆண்டவர் உங்களுக்கு அந்த நன்மைகளை எல்லாம் செய்வார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுறார், சங்கீதத்தின் பிரகாரம் சங்கீதம் 1 என்ன சொல்கிறாரு, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் என்ன செஞ்சாலும் வாய்க்கும். ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் வார்த்தையின் நடந்து அதை தியானித்து அப்படியா இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவைகளையெல்லாம் சந்திப்பார், நம்முடைய குறைவுகளெல்லாம் நிறைவேற்றுவார். எதுக்குமே கவலை பண்ண அவசியம் இல்லை. அவரை நீங்கள் முன்னால் வைங்க, ஆண்டவர் பெரிய காரியங்கள். உலகத்தில் என்ன வேணா சம்பவங்கள் நடக்கும், உன் வீட்டில் நடக்காது. பாதுகாப்பார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, ராஜ்யங்கள் சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிட்டு சேனையில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமான பூமியின் கடைமுனை மட்டி யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்களே அமர்ந்திருந்த நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன், பூமியில் உயர்ந்திருப்பேன். சேனைகள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா. ஆமாம், அவர் உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் நமக்கு ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை மாறும். பூமி நிலை மாறினாலும் உலகத்தில் என்ன வேணால் நடக்கட்டுங்க, அதுக்கெல்லாம் பயக்கணுங்க அவசியம் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு மாத்திரம் நம்ம பயப்படணும். ஆண்டவர் வசனம் மட்டும் படிக்க நல்லா தியானிக்கணும். ஆண்டவருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் வந்து யாருக்குமே வந்து இது வரைக்கும் பயப்பட்டதும் இல்லை, பயப்பட போகிறதும் இல்லை. ஏன்னா எங்கூட ஆண்டவர் இருக்கிறார். எனக்கு முன்னால் அவர் போயிடுவார். எனக்கு என்ன பிரச்சனையும் அவர் பார்த்துக்குவார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம்
எனக்குள்ளே இருக்கிறனால இன்றைக்கு ஆண்டவர் எங்கள் கூட என்னை நடத்துகிறார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமாம். வியாதி வருதா, பிரச்சனை வருதா, கண்ணீர் வருதா, கவலை வருதா, அவரே தான் முடிவு. அவர்கிட்ட போய் முழங்கால் போட்டுருங்க. யாரையும் நம்பாதீங்க. மனுஷன் எல்லாம் நம்மளை போல தான் இருப்பான். இப்போ ஊழியக்கார் வந்து நம்ம என்ன செய்வோம்னா, உங்களை ஆசீர்வச்சு நான் ஜெபம் பண்ணிடுவேன், இல்லைன்னு சொல்ல. ஆண்டவரே இந்த மகளை ஆசீர்வதும், மகனை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இவங்களுடைய காரியங்களை எல்லாம் நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்துங்க, இவங்க கண்ணீரை தொடங்க, கவலையை மாற்றுங்க, நல்லா நான் ஜெபம் பண்ணிடுவேன். ஆனால் அந்த ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார்னா, உடனே வந்து என்ன பண்ணுவார், அந்த ஊழியக்கார் வந்து ஜெபம் பண்ணுறது ஆண்டவரை கேட்டு அதை உடனே வந்து என்ன செய்வார் ஆண்டவர், அதுக்கு உடனே மறு உத்தரவு கொடுத்துருவார். ஆனால் அதே உடனே பதில் கொடுத்துருவார். அந்த பதில் வந்து நிலச்சிருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, மடான ஆண்டவரை வந்து தொடர்ந்து நீங்கள் பிடிக்கணும். ஆண்டவர் கொடுத்துருவார். அந்த ஆசீர்வாதம் மறுபடி வந்து அது வந்து கீழே விடாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். மடான் என்ன பண்ணணும், மடான் ஆண்டவருக்குள்ளே நெருங்கி ஜீவிக்கணும், ஆலயத்துக்கு போகணும், ஜெபம் பண்ணணும், வேதத்தை படிக்கணும். அப்புறம் அதே சமயத்தில் நம்ம நாங்கள் வந்து என்ன தெரியுமா, ஒரு வந்து வழிகாட்டி தான். வழியில் போகிறது நீங்கள், ஆசீர்வாதம் நீங்கள். அதனால் வந்து ஆண்டவர் வந்து உயர்ந்தவராக இருக்கிறார். ஆண்டவருடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையை அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவன், இரும்பு தாழ்பாளையை முறிக்கிற தேவன், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாக யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் வெண்கல கதவைகளை உடைக்கிறார், இரும்பு தாழ்பாளையை முறிக்கிறார், அந்த ரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்படுத்த புதையல்கள் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். எங்கெங்கே இருக்குதா ஆசீர்வாதம் அங்கெல்லாம் வந்து ஆண்டவர் பிள்ளை தேடி வரும். அல்லேலூயா. தேடி வருங்க. நீங்கள் ஒன்று இரும்பு தாழ்பாளை உடைச்சிருவார். ஆமாம். கூட என் பையன் அங்கே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், என் பையன் வேதம் படிச்சுட்டு இருக்கிறான், பயில் படிச்சுட்டு இருக்கிறான், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், என்னை நோய்க்கு கூப்பிட்றான், நீ பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற, கொண்டை கொடு அப்படின்னு ஆண்டவர் வந்து தட்டி விட்டு எழுப்பி, அவனுக்கு தூக்கமே வராது. பணத்தை வச்சுட்டு நம்மளுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தூக்கமே வரும். அந்த மாதிரி ஆண்டவர் செஞ்சிருவார். அதனால வந்து ஆண்டவரே பெரியவராக இருக்கிறார், உயர்ந்தவராக இருக்கிறார், அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறது, நாங்கள் என்ன கேட்குறதுன்னு அது ஒன்றுமே பண்ண முடியாது. தான் மாடு வந்து என்ன பண்ணுன்னா, நல்லா ரோட்டில் வந்து வண்டி இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். திடீர்னு என்ன பண்ணுன்னா, ஒரு சில மடான் டக்குன்னு என்ன பண்ணும், கீழே உட்காந்துக்கும். அது என்னதான் போட்டு அவன் சாட்டையில் எடுத்து அடின்னு அடிப்பான், அது எந்திரிக்காது. அப்புறம் அந்த வண்டி ஓட்டிகிட்டு வரான்ல அவன் மாட்டுக்காரன், அப்போ அந்த வாழை பிடிச்சி முறுக்குவான், முறுக்கி கடிப்பான். அப்போ வந்து என்ன பண்ணாது, அது எந்திரிக்காது. அவனுக்கு என்னடா இது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குதே மாடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ண, கடைசியில் அதுக்கு உடனே சூடு வைப்பான். சூடு வச்சுன்னா துள்ளி டபக்குன்னு எந்திரிக்கும். எந்திரிச்சு அப்புறம் மறுபடியும் பழக நின்று அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போகும். அதனால வந்து அதான் அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, கெட்ட மாட்டுக்கு என்னதான் சொன்னாலும் கேட்காது. அது மாட்டுக்கு நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் வாழுவேன், இப்படித்தான் இருப்பேன்னு அது ஒன்றுமே பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் நம்ம அந்த வண்டி ஓட்டவே முடியாது. அதனால வந்து ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படி, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஆனால் நம்ம எத்தனை ட்ரிப் சொல்லிட்டு இருக்கிறோம், ஒரு ட்ரிப் சொல்ல,
வார வாரம் சொல்கிறோம், வந்தபோது சொல்கிறோம், போன போதும் சொல்கிறோம், ஜெபம் பண்ணும்போதும் சொல்கிறோம், எல்லாரும் தான் சொல்கிறேன். இதை அதிகமாக சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த காலத்து பெரியவங்க அந்த கரெக்டாக அது அந்த ஒரு வார்த்தை வச்சுருக்காங்க. நல்ல மாட்டுக்கு ஒரே சூடு. அது அதுக்கப்புறம் பழையபடி அதெல்லாம் போக கரெக்டாக நேராக இருந்து அதனுடைய வேலை செய்யும். அது கரெக்டாக நடக்கும், போகும், வரும். அதனால் அதுக்குன்னு சொல்லி போட்டு உங்களெல்லாம் நான் மாடுன்னு சொல்ல வரல. அதான் நல்லவங்க நல்லவங்க நல்ல ஞானவான்கள், நல்லா புரிஞ்சுக்கிறவங்க, சரி இவர் சொல்கிறது கரெக்டு தான், இதன்படி நடக்கலாங்கிறவங்களுக்கு உண்மையாலுமே அது நன்மைக்காகவே தான் எல்லாம் நடக்கும். அதனால் ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க, அம்மா அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, செவி கொடுங்க. காலையில் நேரத்தில் முதல் ஜபத்திலேயே அட்டன் பண்ணிங்கன்னா முழு ஆசீர்வாதம். இந்த பார்க்குக்கு போகிற மாதிரி அப்படியே லேசாக எப்போ வேணால் போகலான்ட்டெல்லாம் வரக்கூடாது. ஆலயத்துக்கு போகிறது மடமடன் வரணும், மடமடன் உட்காரணும், அவனோட வசனத்தை பார்க்கணும், ஜெபிக்கணும். இன்றைக்கி என்ன ஜெபம் பண்ணுறாங்க, இன்றைக்கி என்ன பாட்டு பாடுறாங்க, இன்றைக்கி என்ன பேச போகிறாங்கன்னு அந்த ஒரு ஆர்வத்தோடு வரணும். சரி நம்ம போகலாம், ஏதோ கோயிலுக்கு போய் ஊழியக்கார் கூப்பிட்டாரு நம்ம போகலான்னு சொல்லி போட்டு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள அந்த ஒரு எழுப்புதல் வரணும். எழுப்புதல்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்கல்ல, தேசத்துக்கு எழுப்புதல், அங்கங்கே எழுப்புதல்னு சொல்லி. அங்கெல்லாம் எழுப்புதல் இல்லை. உங்கள் உள்ளத்தில் எழுப்பும் ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்குள்ள எழுப்புதல் வந்துருச்சுன்னா உலகத்தை பற்றி பிடிக்கும். நீ என்னதான் தேசத்துக்கு ஜெபம் பண்ணாலும், என்னதான் இது பண்ணாலும் அந்த எழுப்புதல் ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்குள்ளே ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஆண்டவர் குறித்த எழுப்புதல் இருந்தால் தான் அந்த எழுப்புதல் மேலே போகும். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கு. குடும்பத்தில் கம்மி போட்டாலும் இன்றைக்கி என்ன 4 பேர்னு போடுங்க, கணவன் மனைவி பிள்ளைகள் 4 பேர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்தை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தி பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்திட்டு போனால் எத்தனை கோடி ஜனங்க இருக்கிறாங்க. அத்தனை கோடி ஜனங்களும் எத்தனை பேர்த்த ஆயத்தப்படுத்துறது, எத்தனை கோடி ஆகிறது. நீங்கள் போய் மேலே போட்டு பிரசங்கம் பண்ண அவசியமே கிடையாது. ஒவ்வொரு குடும்பத்தில் அவங்கவுங்க குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 5 பேர் ஆண்டவர்கள் சரியானபடி ஆண்டவர்களை வழி நடத்தி அவங்கள பரலோக ராஜ்யத்துக்கு நேராக கொண்டு போக ஆசைப்பட்டு கொண்டு போயிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு உலகமே ரசிச்சிடும். எழுப்புதல் எங்கே இருக்குது? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்குது, ஒவ்வொரு இருதயத்தில் இருக்குது. அதனால் எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். ஏசாயா 60. எழும்பி பிரகாசி. ஒவ்வொரு பிள்ளைகளும் எழும்பி பிரகாசிக்கணும். ஆண்டவருக்குள்ள வைராக்கியம், ஆண்டவருக்குள்ள தைரியம் எந்திரிச்சு ஆண்டவருடைய காரியத்தில் இருக்கும்போது ஆண்டவர் நம்மளுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. அதனால் எழுப்புதல் இதில் நம்ம உள்ளத்துலேருந்து வரணும், நம்மளுக்குள்ளே வரணுங்க. அது ஒரு தாகம் வரணும். அதுதான் தாகம் வரும்போது ஆண்டவர் நம்மளை இந்த 1ஆம் சங்கீதத்தின் பிரகாரம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமாம், அதுதான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கால். துன்மார்க்க நியாயத்திற்கு பாவிகள் நீதிமன்ற சபையில் நிலைநிற்பது கர்த்தர் நீதிமான் வழி அறிந்திருக்கிறார், துன்மார்க்கின் வழியும் அழியும். அல்லேலூயா. 2 பேர்த்துக்கும் அந்த ஆசீர்வாதம். 2 பேர்த்துக்கு இவனுக்கு இப்படி, இவனுக்கு ஆண்டவரை அறியாத ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவனுக்கு அவனை ஆண்டவரை நடத்துகிற வழி வேற, ஆண்டவருக்கு நீதிமான ஆண்டவர் பார்த்து கீழ்ப்படிஞ்சு நடக்கிற பிள்ளைகளுக்கு அவங்களை நடத்துகிற வழி வேற. அதனால தான் 128ஆம் சங்கீதத்தில் சொல்லுது, 1ஆம் வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன்தான் பாக்கியவான். அங்கே ரெண்டு வந்துருச்சு பாருங்க. எவனோன்னு வந்துருச்சங்க.
கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன். நடக்கிறவனோட நிறுத்தல, நடக்கிறவன் எவனோ. அப்ப நடக்காதவன் இருக்கிறான்னு அர்த்தம். கரெக்டா? அவனுக்கு தான் அவன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான், பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். அவன் மனைவி வீட்டொன்றில் கனிதர திராட்சைக்கூடி பொழிப்பார், அவன் பிள்ளைகள் ஒளி பந்தியை சுற்றில் ஒளிவு மர கண்டைகள் போல் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சியோனில் இருந்தவனை ஆசீர்வதிப்பார், எருசலேமின் வாழ்வை காண்பாய். அல்லேலூயா. ஆமாம், இந்த வசனங்களை நம்ம இருதய பலகைகளை வச்சுட்டு நம்ம அந்தந்த நேரத்துக்கு இந்த டானிக் எடுத்து குடித்தா தான் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம். டபார்னு உங்களுக்கு உலகத்தில் டாக்டர் கொடுக்க டானிக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்று வேலைக்காகாது. ஆண்டோட வசனம் தான் நம்மளுக்கு டானிக்கு. அதை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க, அதை நம்புங்க, அதை நீங்கள் இது பண்ணுங்க. ஆண்டவன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமாம், நிறைய இன்னும் பேச வேண்டியது இருக்குது. இருந்தாலும் மணி 9 ஆச்சு. அதனால் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.